Hey மக்களே, வெல்கம் டு another வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி HTML சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரோட் மேப்பில். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லிஸ்ட் இன் HTML. பேசிக்காக HTML பார்த்தீங்கன்னா 3 விதமான லிஸ்ட் இருக்குது. ஒன்று அன்ஆர்டர் லிஸ்ட்டு, இன்னொன்று ஆர்டர் லிஸ்ட்டு அண்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். அனதர் ஒன் லெட்ஸ் டைவ் இன் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி க்ரியேட் பண்ணணும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுனா UL டேக் யூஸ் பண்ணணும். ஸோ ULனு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். இன்சைட் த UL யூ நீட் டு புட் LI டேக். LIக்குள்ள LI, இந்த LIயை நீங்கள் வெளியே போகக்கூடாது. அன்ஆர்டர் லிஸ்ட் ULக்குள்ள இந்த LI டேக்கை நீங்கள் போடணும். சப்போஸ் 2 க்ளோசிங் டேக் அண்ட் ஓப்பனிங் டேக் இருக்குது, அந்த இதுக்குள்ளே நீங்கள் LIயை ப்ளேஸ் பண்ணுறீங்க. அன்ஆர்டர் லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் ஒரு பீஸா ஆர்டர் பண்ண போகிறீங்க, அந்த பீஸா இல்லை மேக் பண்ண போகிறீங்க, அந்த பீஸாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரேண்டமாக நீங்கள் எழுதணும்னா, அதாவது பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட்டை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம பிரியாணினே வச்சுக்குவோம், பீஸா ஏன்னா தமிழ் சேனல் தானே. ஸோ LIயில் பிரியாணிக்கு ஃபஸ்ட் என்ன தேவை, ரைஸு. அதுக்கடுத்து அதுவே இன்னொரு LI டேக்கை காப்பி பண்ணிக்கிறேன். ரைஸுக்கு அடுத்து கீ வேணும். கீ இல்லைன்னா பிரியாணி நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் சிக்கனோ மட்டனோ உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க. சிக்கன் இப்படி இது பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. ஸோ லைவ் சர்வரில் போய் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ரைஸு, கீ, சிக்கன். அன்லைக் பேராகிராஃபு இல்லை வேறு எதுவும் டேக் யூஸ் பண்ணாமல் UL டேக் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன LIக்குள்ளே எழுதினோ அதெல்லாம் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இதில் 1 2 3 ABCD அதெல்லாம் வராது, டாட் 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 டாட்னு வரும். இதை மாதிரி தாங்க அன்ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் ஆகும். அன்ஆர்டர் லிஸ்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் லிஸ்ட் பார்க்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சப்போஸ் இப்போ நான் ஃபுல்லாக அன்ஆர்டர் லிஸ்ட்டையும் காப்பி பண்ணுறேன், என்ன எழுதணும் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ULனு டேக் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே LI டேக் யூஸ் பண்ணுறீங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு. அது இல்லாமல் ULக்கு பதிலாக OLனு போடுங்க, அவ்வளோதான். இந்த OL இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பார்ப்பீங்க. இப்போ ரைஸு, கீ, சிக்கன் 3 டாட் 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 வச்சு கீழே வருது. அதே இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் கிளியரான டிஃப்ரென்ஸ் இதில் பார்ப்பீங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ரைஸு, கீ, சிக்கன் இது டாட் டாட் டாட்னு கீழே வந்திருக்கு. எதுவும் 1 2 3யோ ABCDயோ ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்குது. அதுவே ஆர்டர் லிஸ்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது 1 2 3ன்னு நீங்கள் எந்த ஆர்டரில் எழுதிருக்கீங்களோ அதே மாதிரி வரும். சப்போஸ் நான் இந்த கீயை 3rd போடுறேன், Ctrl V. இப்போ பார்த்தீங்கன்னா கீக்கான நம்பர் 3ல் வந்திருக்கு. இதுதாங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. அன்ஆர்டர் லிஸ்ட்டு கன்சிடர் பண்ணும்போது ஆர்டர் லிஸ்ட்டில் நீங்கள் டைப்பும் மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் நான் டைப்புன்னு இதில் கொடுத்துட்டு சப்போஸ் இங்கே 1 போட்டிங்கன்னா 1 2 3ன்னு வரும். அதுவே நான் இங்கே ஏன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ABCDயில் வரும். ப்ரீவியஸாக 1 2 3ன்னு இருந்துச்சு, இப்போ ABCன்னு இருக்குது. இதுவே ஏ இல்லாமல் டைப்பில் நான் ரோமன் லெட்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ABCD போயிட்டு ரோமன் லெட்டரில் இந்த ஆர்டர் லிஸ்ட் இருக்கும். இப்படி தாங்க நீங்கள் லிஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஆர்டர் லிஸ்ட்டும் அன்ஆர்டர் லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணலாம் உங்கள் வெப்சைட்டில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். DL ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த DLக்கு அப்புறம் DT
அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்டில் எல்ஏ எலிமெண்ட் போடுற மாதிரி டிஎல்குள்ளே வந்துட்டு டிடி அண்டு டிடி போடணும். டிடினா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் டேர்மு, டிடினா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் டெஃபினிஷனுங்க. சப்போஸ் HTML, இதிலேருந்து HTML டிஸ்கிரிப்ஷன், HTML இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு HTML வந்துட்டு டிடி வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே இப்படி வரும். HTML நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் டெஃபினிஷன் போடுறீங்களோ வந்துட்டு அது வந்துட்டு இது கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரும். இப்படி தாங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் காப்பி பண்ணி மல்டிபிள் திங்காக கூட போடலாம். சப்போஸ் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இன்னொரு இது போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். இதை மாதிரி தாங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். இப்போ சிங்கிள் லிஸ்ட்டு இல்லாமல் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த சிக்கன் இருக்குது, சிக்கனுக்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு UL க்ரியேட் பண்ணுறேன். இது ஏதாச்சும் ஒரு எல்லையை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்கனுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு இதை ஆர்டர் லிஸ்ட்லேயும் க்ரியேட் பண்ணலாம், வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்லேயும் க்ரியேட் பண்ணலாம். வந்துட்டு ஆனால் அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஆர்டர் லிஸ்ட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் டெஃபினிஷன் இதை மாதிரி தான். நீங்கள் இதை மாதிரி தான் வந்துட்டு உங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் போகுதுன்னு நினைக்கிறேன். வரப்போகிற டாப்பிக்கில் வந்துட்டு இன்னும் காம்ப்ளெக்ஸான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். Please subscribe and watch. Thank you. Bye.